வெளியேறவங்க குறிப்பிட்டு காரணங்களை சொல்றாங்க. இப்போ நேற்று காளியம்மாள், இன்னைக்கு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் கூட கட்டமைப்பு சரியில்லை, கருத்துக்களை கேட்கறதில்லை, அந்த மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சுட்டு. சரி, அவர் கருத்து என்னன்னு கேட்டு எங்கிட்ட சொல்லுங்க, நான் கேட்கறதா இல்லையான்னு. நாம் தமிழர் கட்சியை விட்டு காளியம்மாள் விலகியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் கட்சி விலகலை அறிவிச்சிருக்காங்க. நேற்று காளியம்மாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாவேந்தர் நம்ம ராணிப்பேட்டையுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் விலகிறதா காலையில் அறிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து மாதிரி நடந்துருக்கு. இது அவரவர் விருப்பம். இது ஒரு ஜனநாயக இயக்கம். விரும்பியவோ வருவாங்க, விரும்பி போவாங்க. அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. இது ஒரு செய்தியா நீங்க ஒவ்வொரு முறையும் கேட்குறீங்க, நான் பதில் சொல்ல வேண்டியது. அதை விடுங்க. இது என் கட்சி பிரச்சனை. விருப்பம் இருந்தா இருக்கலாம். இது ஜனநாயக இயக்கம். யாரும் வரலாம், போகலாம். நாங்க எடுத்து வைக்கிற கொள்கையில ஈடுபாடு இருக்குது, இது வரணும்னா வருவாங்க. இல்ல வேற ஒரு காரணம் இருக்குது, போகணும்னா போவாங்க. அது போய் யார் கையிலையும் காலையும் விலங்கு போட்டு இடிச்சு பிடிச்சு நிறுத்துறது இது இயக்கம் இல்லை. அதை விட்டுருங்க. அது இப்ப கேட்கிற இதை கேட்கும்போது எல்லாமே சிரிப்பாங்க. என் கட்சியில இருக்க பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனையா? இப்ப மொழியை பத்தி பேசுனீங்க, அது பிரச்சனை. இப்ப வரி நமக்கு தரல, நமக்கு உரிய வரியை எடுத்துக்கிட்டு நமக்கு நிதியை தரல, இந்திய ஒன்றிய அரசு தராம தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்குதுங்கிறது ஒரு மக்களுக்கான பிரச்சனை. அதை தான் பேசணும். இதை விடுங்க. இது எங்க பிரச்சனை, சொந்த பிரச்சனை. வெளியேறவங்க குறிப்பிட்டு காரணங்களை சொல்றாங்க. இப்போ நேற்று காளியம்மாள், இன்னைக்கு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் கூட கட்டமைப்பு சரியில்லை, கருத்துக்களை கேட்கறதில்லை, அந்த மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சுட்டு. சரி, அவர் கருத்து என்னன்னு கேட்டு எங்கிட்ட சொல்லுங்க, நான் கேட்கறதா இல்லையான்னு மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். வெளியில போகும்போது அது கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னா, கட்டமைப்பு சரியில்லைன்னா என்ன பண்ணாரு அவர்? கட்டமைக்காம என்ன பண்ணாரு? போகும்போது ஏதாவது சொல்லிட்டு தானே. எந்த இலை தம்பி உதிரும் போது சலசலன்னு சத்தம் இல்லாம உதிருது? இல்ல, அருமையான கட்சிங்க, நல்ல கட்சி. சீமான் மாதிரி ஒரு தலைவர் கிடையாது அப்படின்னு சொன்னா அடுத்த வார்த்தை என்ன கேட்பீங்க? அப்ப எதுக்கு வெளியில வரான்னு கேட்பீங்க. சரியில்லைங்க. ஏடா இவ்வளவு காலம் சரியா இருந்தது, இப்ப சரியில்லை அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு? கப்பல்ல பொண்ணு வருது, எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணுங்கிறான். இல்ல காசுக்குன்னு வேணாம் எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, நான் சின்ன பையங்கிறான். இது மாதிரி அது இருக்கிற வரை இருக்கிறது. ஏட்டல் என்ன சீச்சி இந்த பழம் புளிக்கும்ங்கிறது அது ஒரு கோட்பாடா? இது வெளியில போறவங்க எதையாவது சொல்லிட்டு தான் போவாங்க, அதை பொருட்படுத்த முடியாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.